ஹாய் காய்ஸ், இது மும்பை vlog-ஓட பார்ட் 2. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்றேங்க. அப்படியே நாங்களும் சென்னையில இருந்து ஸ்ட்ரைட்டா மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் இருக்கிற டயர்ட்லாம் மறந்துட்டு நானும் பரபரப்பா ஆர்வமாக வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாலே ஏர்போர்ட் நம்ம நினைச்சு பார்க்கறத விட வித்தியாசமாவே இருந்துச்சுங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம டூர் கைடு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு, ஏர்போர்ட்டை சுத்தி பாருங்கன்னு சொன்னோன்னே நானும் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டா இருந்த காரணத்தினால் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு இன்னைக்கான நாள் ஆரம்பிக்க பக்காவா ரெடி ஆயாச்சுங்க. அப்படியே வெளியில வந்து பார்த்தா நம்மளுக்காக வேன் ரெடி ஆச்சு. அதுல நம்ம ஏற கிளம்பியாச்சு. வேன் உள்ள போய் உட்காந்தோடனே நம்ம டூரிஸ்ட் கைடு மும்பையை பத்தி விலாவரியா சொன்னாருங்க. மொத்தம் 2 சைடு மும்பை இருக்கும். அதுல ஒரு சைடு நீட் அண்ட் கிளீனாகவும் இன்னொரு சைடு ஃபுல்லா ஒர்க் பிளேஸாகவும் இருக்கும்னு சொன்னாரு. அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க எல்லாரும் ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம். இதுல வர காமிக்கிற எல்லா ஃபுட்டுமே எங்க பேக்கேஜ்ல தான் சேரும். அதுல இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல பொங்கல், இட்லி, மசால் தோசை. எனக்கு மசால் தோசை பிடிச்சதுனால நான் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். எங்க பேரண்ட்ஸ் இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா மசால் தோசையை விட அந்த இட்லி தாங்க ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சு. அது கூட வடை, சாம்பார் எக்ஸ்ட்ராவே வச்சு தருவாங்க. 2 வாட்டி நீங்க வாங்கிக்கலாம். நிஜமாலே வயிறு ஃபுல் ஆயிடுங்க. கடைசியா ஒரு காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா டிராஃபிக் அதிகமாயிடுச்சுங்க. நாங்க சோம்பேறித்தனமா இருக்கனால எங்க டூரிஸ்ட் கைடுங்க எங்களை எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்டு குஷியாக்கிட்டாரு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் போற இடம் தாங்க முக்கியமான இடம். நம்ம ஊர்ல எல்லாம் விநாயகர் சிலை அங்க வச்சு கும்பிடுவோம், இங்க வச்சு கும்பிடுவோம். ஆனா இங்க ஒரே ஒரு விநாயகர் சிலை தான், அதுவும் ரெட் கலர்ல இருக்கும். இந்த இடத்துல இருக்க எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அந்த சாமி சிலையை கும்பிட்டுட்டு தாங்க போவாங்க. நம்மளும் கரெக்டா அந்த கோயிலுக்கு வந்து செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளும் கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுங்க. கோவில் எங்கன்னு பார்த்தா ஃபுல்லா மார்க்கெட்டா தாங்க இருக்கு. பொருள்லாம் நிஜமாலே சூப்பராகவே இருந்துச்சு. நம்மளும் அர்ச்சனைக்காக ஒரு தட்டு வாங்கிட்டு அந்த விநாயகர் சிலையை பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சுங்க. நிஜமாலே அந்த இடம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஆனா ஃபோன் அலோடு கிடையாது. உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கிறேங்க, இந்த சாமியை கும்பிட்டுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு நிஜமாலே நடக்கும். அப்படியே அந்த அர்ச்சனையை முடிச்சிட்டு நானும் எங்க அம்மாவும் கிளம்பிட்டோங்க. எங்கன்னு கேட்காதீங்க, இந்த பிரசாதத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ற வேலைலாம் இருந்துச்சு. அதை பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டை பார்க்க நாங்களும் கிளம்பியாச்சுங்க. பார்ட் 2 இதோட முடியுது. பார்ட் 3 பார்க்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்க.